மீண்டும் கிறிஸ்டெக் செமினரி சேனல் மூலமாக எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக் பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே லெசன் 5 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம போகிறது லெசன் 6. இந்த லெசன் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, கால்குலேஷன் ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஏற்கனவே வட்டியை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கன்சியூமர் டியூரபிள்ஸுக்கு வந்து ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி போடும்போது அந்த ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த கிளாஸ். ஓகே, ஃபைன். அப்போது இந்த கால்குலேஷன்னாலே ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பயன்படுத்தி ஒரு இஎம்ஐ மாதம் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, total loan amount plus total interest divided by total tenure. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல இந்த டென்யூர் அப்படிங்கிற இடத்துல மந்த்துன்னு தான் வரணும். ஏன் மந்த் அப்படின்னு போடணும் அப்படின்னா, இங்கே மந்த்து தான் இருக்குது. ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அப்போ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னா என்ன அர்த்தம்? மாதம் எவ்வளவு தொகை கட்ட வேண்டும் என்று நம்ம கணக்கிட போகிறோம். அப்படின்னா இங்கே டென்யூர் வருஷத்தில் போடக்கூடாது, மாதத்தில் தான் போடணும். ஒருவேளை இங்கே வருஷத்துக்கு போட்டிங்கன்னா வருஷத்துக்கான இஎம்ஐ தான் கிடைக்குமே ஒழிய மாதத்துக்கான இஎம்ஐ கிடைக்காது. சரி, வருஷத்துக்கான இஎம்ஐன்னே சொல்லக்கூடாது, அது தவறு. சரியா? சரி, அப்போ இஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோன் அமௌண்ட் ப்ளஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை டோட்டல் டென்யூர். மந்தில் போடுங்க. இப்போ நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ண போகிறோங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு கஸ்டமர் வந்து லோன் அமௌண்ட் எல்ஏ அப்படின்னா என்னது, லோன் அமௌண்ட் சிம்பிளான கால்குலேஷன் பார்க்குறோம். அப்புறம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கால்குலேஷன் பார்ப்போம். அப்புறம் அதை விட கொஞ்சம் கிரிட்டிக்கலான கால்குலேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். லோன் அமௌண்ட் 1,00,000 ரூபா. வட்டி இன்ட்ரெஸ்ட் 12%. டென்யூர் 3 வருஷம். இப்ப கேள்வி என்னன்னா, இஎம்ஐ எவ்வளவு? புரியுது உங்களுக்கு? நல்லா கவனிங்க. கஸ்டமர் லோன் அமௌண்ட் எவ்வளவு வாங்குறாரு? 1,00,000 ரூபா. வட்டி எவ்வளவு போடுறாங்க? 12%. இந்த இடத்துல 12% அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா பாருங்க, 12% பேர் அன்னம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் ஒரு வருடத்திற்கு. 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் ஒரு வருடத்திற்கு. ஆனம்னா ஒரு வருஷம். 12னா 12 ரூபா வட்டி. பர்சன்டேஜ்னா 100. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து டென்யூர். டென்யூர் வந்து 3 வருடங்கள். அப்புறம் 3 வருஷத்துக்கு இந்த லோனை அவர் கட்ட போறாரு. இஎம்ஐ எவ்வளோ அப்படின்னு. சரி, இப்போ இந்த கால்குலேஷன் நம்ம போறதுக்கு முன்னாடி நல்ல கவனிங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? இஎம்ஐ கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் லோன் அமௌண்ட். இங்க லோன் அமௌண்ட் இருக்கா? டோட்டல் லோன் அமௌண்ட் 1,00,000. அடுத்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இங்க இல்லை. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இங்க இல்லை, நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் டென்யூர் மந்த்ஸ். அப்போ 3 வருடங்கள்னா 3 × 12, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்போ 3 × 12 36 மாசம். 3 வருஷம் அப்படின்னாலும் ஒன்று தான், 36 மாசம் அப்படின்னாலும் ஒன்று தான். ரெண்டு ஒன்று தான். எந்த இடத்துல 36ன்னு போடணும்னு நமக்கு தெரியணும், எந்த இடத்துல 3ன்னு போடணும்னு நமக்கு தெரியணும். ஓகே, கிளியர்? சரி, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, முதல்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டோட்டலா வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் மற்ற விஷயங்களுக்கு போக முடியும். அப்போ நம்ம போடுறோம், நல்லா கவனிங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, நல்ல கவனிங்க, கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? 100 ரூபாய்க்கு 12 ரூபாய். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? 100 ரூபாய்க்கு 12 ரூபாய். அப்போ
₹1,00,000 எவ்வளவு? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். என்ன கேட்டிருக்காங்க? ₹100க்கு ₹12 1,00,000க்கு எவ்வளோ? இது எதுக்கு? ஒரு வருஷத்துக்கு. ஏற்கனவே பேர் அன்னம்னு வருது இங்கே. 12% பேர் அன்னம். அப்போ எத்தனை வருஷம் இருக்குது? 3 வருஷம் இன்ட்டு 3. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ₹100க்கு ₹12. ₹100க்கு ₹12 இன்ட்டு 1,00,000க்கு அப்போ எவ்வளோ? 1,00,000க்கு எவ்வளவு? இன்ட்டு 3. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லித்தர்றேன், மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போடும்போது எப்படி இதை இந்த 100 இங்கே போடணும், 1,00,000 இங்கே போடணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது இந்த கணக்கை விட்டுருங்க, வேற ஒரு கணக்குக்கு வாங்க. இப்போ உதாரணத்துக்கு 4 ஆப்பிள் ₹60. நல்லா கவனிங்க. கேள்வி, ஒரு ஆப்பிள் எவ்வளவு? இத கேள்வி. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க கால்குலேஷன் போடும்போது நிறைய இடத்துல என்ன கன்ஃபியூஸ் வரும்னா, அது என்ன கணக்கு, இங்க 1,00,000 இங்க 100, ஏன் இங்க 1,00,000 இங்க 100 போடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தர்றேன். இந்த கேள்வியை பாருங்க. 4 ஆப்பிள் ₹60. ஒரு ஆப்பிள் எவ்வளவு? அப்போ பாருங்க, ஒரு ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 4 ஆப்பிள் ₹60 அப்படின்னா ஒரு ஆப்பிள் எவ்வளவு? நல்லா கவனிங்க. 4ங்கிறது ஆப்பிள், 1ங்கிறது ஆப்பிள். இங்கேயும் ஆப்பிள்னு வரணும், இங்கேயும் ஆப்பிள்னு வரணும். இது வேற, இது ரூபாய். இங்கேயும் பாருங்க, ₹100ங்கிறது வட்டி, இந்த அசல். ₹100ங்கிறது அசல். ₹100க்கு ₹100 அசலுக்கு ₹12. அப்போ ₹1,00,000 அசலுக்கு எவ்வளோ? அது மாதிரி போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இதை பெருக்குனா என்னாகும்? 1 நாள் 4, 5 20, ₹15. ஒரு ஆப்பிள் எவ்வளவு? ₹15. சரி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த கன்ஃபியூஸ் வரும்போது இந்த ஆப்பிள் கணக்கை மறந்துடாதீங்க. சரி, பாருங்க. ஈக்குவல் டு, உங்களுக்கு கணக்கு தெரியும், 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அப்போ என்னாச்சு? 12 இன்ட்டு 1000, 12,000 இன்ட்டு 3, 3 36,000 வட்டி. மொத்த வட்டி, மொத்த வட்டி. மொத்த வட்டி எவ்வளவு? டோட்டல் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 36,000. இப்போ ரொம்ப நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சின்ன கணக்கு நமக்கு தேவைப்படுது. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போட்டு வச்சுக்குவோம், பின்னாடி பயன்படும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 36,000. எத்தனை மாசத்துக்கு லோன் வாங்குறாரு? 36 மாசத்துக்கு. டிவைடட் பை 36, ₹1000. தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்து வர, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ லெசன் 6ல என்ன பண்ண போறோம்? கால்குலேஷன் போட்டு ஃபிளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி கால்குலேஷன் பண்ண போறதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு இஎம்ஐ ஃபார்முலா என்ன? டோட்டல் லோன் அமௌண்ட், டோட்டல் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் டென்யூர், மந்த்ஸ்னு போட்டிருக்கோம். ஏன் மந்த்ல போடணும்? இஎம்ஐங்கிறது மந்த், அதனால அங்கேயும் மந்த் தான் வரணும். சரி, இப்போ இந்த கால்குலேஷன்ல கேள்வி நம்மள என்ன கேட்கறாங்க? கஸ்டமர் ₹1,00,000 லோன் போடுறாரு, 12% வட்டியில லோன் வாங்குறாரு, டென்யூர் 3 வருஷம், இஎம்ஐ எவ்வளோன்னு. அப்போ ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மொத்த லோன் அமௌண்ட் எவ்வளவு? 1,00,000. இப்போ இந்த 12% அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்? ₹100க்கு ₹12 ஒரு வருஷத்துக்கு. 12% பேர் அன்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ₹100க்கு ₹12 ஒரு வருஷத்துக்கு. சரி, இப்போ டென்யூர் 3 வருஷம்னாலும் ஒன்று தான், 36 மாசம்னாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஆர் அப்படின்னு போட்டுங்க. 3 years ஆர் 36 மாசம். சரி, இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கால்குலேஷன் போட முடியும். அப்போ நம்ம டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். ₹100 அசலுக்கு ₹12 வட்டினா ₹1,00,000 எவ்வளோ? இது பேர் அன்னம்.
அப்போ எத்தனை ஆனம் இருக்குது, எத்தனை வருஷம் இருக்குது, 3 வருஷம் இன்ட்டு 3. இதுக்கு வந்து ஆப்பிள் கணக்கை மறந்துடாதீங்க, ஏற்கனவே ஆப்பிள் கணக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே என்ன வருதோ அதான் மேலே வரும். ரைட். அப்போ கணக்கு போட்டால் 12,000 வருது, 3 வருஷம் போட்டால் 36,000. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், மந்த்லி இன்ட்ரெஸ்ட். 36,000 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்னா 3 வருஷம்னா என்னது, 36 மாதம். ஏன் 36 மாதம் நீங்கள் போட்டோம், இங்கே மந்த்லின்னு வருது, அதனால 1000 ரூபா. அப்போது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா வட்டி, மொத்த வட்டி 36,000 ரூபா. இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போகலாம், இஎம்ஐ கால்குலேஷன் போகலாம். பாருங்க, இஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு லோன் அமௌண்ட் 1,00,000 ப்ளஸ் டோட்டல் வட்டி 36,000 டிவைடட் பை டோட்டல் டென்யூர் 36 மாதம். ஏன்னா இஎம்ஐனா 36 மாதம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, 1,00,000. டோட்டல் வட்டி எவ்வளவு, 36,000. அப்போ இங்கே என்ன வரும், 1,36,000. அதாவது 1,36,000 கூட்டினா 1,30,000 டிவைடட் பை 36. நீங்கள் கால்குலேட்டரில் தான் இதை போடணும், நான் போடுறேன், உங்கள் கால்குலேட்டரில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போது 1,36,000 டிவைடட் பை 36, 3,777. 3,777.777. 3,778. நீங்கள் கால்குலேஷனில் படிச்சிருப்பீங்க. புள்ளிக்கு அப்புறம் 5க்கும் 5க்கும் மேலும் இருந்தால் 1 எடுத்துக்கலாம், 5க்கு கீழே இருந்துச்சுன்னா 1 எடுக்கக்கூடாது. 3,778 ரூபாய் இஎம்ஐ. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த கால்குலேஷன்ல இஎம்ஐ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 3,778. இங்க வாங்க, இஎம்ஐ 3,778. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 1000 ரூபா. இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே, இங்க 1000 ரூபான்னு. ஓகேவா? அப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் இது, மந்த்லி பிரின்சிபல் அதாவது அசல் தொகை, பிரின்சிபல் 3,778 இருந்து 1000 ரூபாயை கழிச்சா எவ்வளவு வருது, 3,778. இது 1000 ரூபா, 2,778 ரூபா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா கவனிங்க. இஎம்ஐ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, இஎம்ஐ கண்டுபிடிச்சாச்சு, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இஎம்ஐ நமக்கு எவ்வளவு வருது, 3,708 ரூபா மாசம், 778 ரூபா மாசம் கட்டணும். சரி, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது, 1000 ரூபாய் கட்டணும். இந்த கட்டுறோம். அப்போ பிரின்சிபல் அசல் தொகை எவ்வளவு, ஒவ்வொரு மாசமும் 2,778 ரூபா. சரி, இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன்ல கரெக்டான்னு பார்க்கலாம். சரி, லோன் அமௌண்ட் எவ்வளவு, 1,00,000 ரூபா. 2,778 இன்ட்டு 36 போடுங்க. 2,000 அசல் தொகையா தானே, 2,778 இன்ட்டு 36, 1,00,000 வருது. 1,00,008 ரூபா. அந்த 8 ரூபாயை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, பாயிண்ட் எல்லாம் சேர்ந்தனால வரும். 1,00,000 ரூபா. அப்போ 1,00,000க்கு 1,00,000 சரியா போச்சா? சரி, நல்லா கவனிங்க. வட்டி வந்து 1000 ரூபா. அது ஏற்கனவே நம்ம இங்கேயே போட்டு 1000 ரூபா வட்டினா 36,000 வட்டின்னு. சரியா போச்சா? சரி, இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பாருங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய்க்கு 12 ரூபா. 100 ரூபாய்க்கு 12 ரூபா. கரெக்டா? அதான வட்டி. அப்போ இது வந்து ஒரு வருஷத்துக்கு, நான் மாசத்துக்கு எவ்வளவு, 12 டிவைடட் பை 12, 1 ரூபா. 100 ரூபாய்க்கு 12 ரூபான்னா அந்த 12 ரூபாய்ங்கிறது 12 மாசத்துக்கு. அப்ப மாசத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை 12, 1 ரூபா. அப்போ இதுலயும் அதே மாதிரி போடுங்க. இன்ட்ரெஸ்ட் 1,00,000 ரூபா, 1000 ரூபா வட்டி. அப்ப 100 ரூபாய்க்கு எவ்வளவு? ஏன்னா இது 100 ரூபாய்க்கு வட்டி தானே.
2 சைபருக்கு 2 சைபரு, 3 சைபருக்கு 3 சைபரு, ₹1. சரியா போச்சா? டேலி ஆகுதா? இதுதான் கால்குலேஷன், மறந்துடாதீங்க. ஓகே, கிளியர்? அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். அங்கே 12%னா 12 டிவைடட் பை 12 ₹1 வட்டி. இங்கேயும் நமக்கு ₹1 வட்டின்னு வரணும். கிளியராக இருக்கா? திரும்ப ஒருக்கா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. லெசன் 6ல் கால்குலேஷன் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதில் ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியம் இஎம்ஐ. இஎம்ஐ கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? டோட்டல் லோன் அமௌண்ட் ப்ளஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை டோட்டல் டென்யூர் பிராக்கெட்டில் மந்த்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஏன் மந்த்னு போட்டிருக்கோம்? இஎம்ஐங்கிறது மந்த்துக்கு கண்டுபிடிக்கிறது, அதனால மந்த்து தான் போடணும். சரி, அப்போ கேள்வி என்ன? லோன் அமௌண்ட்டு ₹1,00,000, வட்டி 12%. இந்த 12%ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். 12% பேர் அன்னம். ₹100 அசலுக்கு ₹12 ஒரு வருடத்திற்குன்னு அர்த்தம். ஒரு வருடத்திற்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு வருஷத்துக்குன்னா மாசம் கண்டுபிடிக்கணும்னா 12 டிவைடட் 12. அதுதான் இங்க போட்டிருக்கோம். இது ஒரு வருஷத்துக்கு ₹12ங்கிறது ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். அப்போ 12 டிவைடட் பை 12 போட்டா ₹1. டென்யூர் 3 வருஷம்னு சொல்லலாம், 36 மாசம்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். இப்போ இஎம்ஐ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த இஎம்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம பார்க்கும் பொழுது இங்க நமக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னா, டோட்டல் லோன் அமௌண்ட் நம்ம கையில இருக்குது, டோட்டல் டென்யூர் நம்ம கையில இருக்குது, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்ம கையில இல்ல. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கால்குலேஷன் நம்ம போட முடியும். அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க, கேள்வியிலிருந்து தான் வரணும். எப்பவுமே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா அந்த பிரச்சனை எங்க இருந்ததோ அங்க இருந்து தான் வரணும். அப்பதான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கால்குலேஷனும் அதே மாதிரி தான். பாருங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்வியிலேயே சொல்லியிருக்கிறாங்க, ₹100க்கு ₹12 ஒரு வருஷத்துக்கு. ₹100க்கு ₹12 அதான் போட்டிருக்கேன். ₹100க்கு ₹12 இன்ட்டு ₹1,00,000. இந்த 1,00,000. சரி, இது ஒரு வருஷத்துக்கு தானே. எத்தனை வருஷம் கஸ்டமர் லோன் எடுக்கிறாரு? 3 வருஷம். இன்ட்டு 3. சரி, அப்படி கணக்கு போட்டால் இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். 12 இன்ட்டு 1000 12,000. 12,000 இன்ட்டு 3 36,000. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ₹36,000. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ₹36,000. அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ₹36,000 எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷம் அல்லது 36 மாசம். அப்போ மாசத்துக்கு அவர் எவ்வளவு வட்டி கட்டுறாரு அப்படின்னு பார்க்கணும்னா 36,000 டிவைடட் பை 36 போட்டா ₹1,000. இது மந்த்லி, இது டோட்டல். சரி, இப்போ ஃபார்முலாக்கு வர்றோம். இஎம்ஐ கண்டுபிடிக்கிறோம். 1,00,000 இருக்கு, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 36,000 இருக்கு, அப்புறம் டோட்டல் டென்யூர் மந்த்ஸ்ல 36 மாசம் இருக்கு. 1,36,000 டிவைடட் பை 36 3777.7777. ஏற்கனவே நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. 0.7னா இந்த பக்கம் 8ன்னு அர்த்தம். அப்போ ₹3,778. அப்ப இஎம்ஐ எவ்வளவு? ₹3,778. ஏற்கனவே மாச வட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ₹1,000. 1000 கழிச்சா மீதி இருக்கிறது அசல். பிரின்சிபல்னா அசல். பிரின்சிபல்னா அசல். அப்போ ₹2,778 ஒரு மாசத்துக்கு வட்டி கட்டினா 36 மாசத்துக்கு எவ்வளவு கட்டுறோம்? ₹1,08,000. அந்த ₹8 கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ₹1,00,000 கட்டுறோம். இங்கதான் நம்ம புள்ளியை சேர்த்துக்கிட்டோமே, அதனால அங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, கிளியர்? சரி, இப்போ அடுத்து இன்ட்ரெஸ்ட் 12 டிவைடட் 12 போட்டா ₹1 வட்டி. சரி, இங்க எவ்வளவு போடுறோம்? ₹1,00,000 மாசம் ₹1,000 கட்டுறோம். அப்போ ₹100 வரும். இதுவும் ₹100 தானே. இந்த ₹12 டிவைடட் பை 12ங்கிறது ஒரு ₹100 வட்டி தான் கண்டுபிடி. அதே மாதிரி ₹100 போட்டா ₹1. அப்போ இந்த ₹1 இந்த ₹1 நேரம் ஆயிடுச்சா? அப்ப நீங்க கால்குலேஷன் போடும்போது இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணீங்கன்னா தான் இந்த கால்குலேஷன் போட்டது கரெக்ட்னு அர்த்தம். நீங்க கால்குலேஷனை மட்டும் போட்டுட்டு கரெக்ட்னு பார்க்க கூடாது. இந்த மாதிரி இஎம்ஐ மேட் அவுட் ஆகுதா, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மேட் அவுட் ஆகுதா, அப்புறம் இந்த ₹1க்கு ₹1ங்கிறது மேட் அவுட் ஆகுதா, இது எல்லாமே நீங்க பார்க்கணும். அப்பதான் இந்த ஃபிளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். இது டிமினிஷிங் அல்ல, ஃபிளாட்டுக்கு ஈஸி தான் இது. புரியுதுங்களா? இப்போ கிளியரா இருக்கா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்காக வேற ஒரு சம் போடுறேன்.
அப்புறம் மீதி வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நான் கிளியர் பண்றேன். இப்போ நான் அழிக்கட்டுமா? இதோட அழிச்சிருவோம். ஒன் மோர் கால்குலேஷன் நான் போட்டு காட்டுறேன், கொஞ்சம் கிரிட்டிக்கலா. தென் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃபிளாட் கால்குலேஷன் வந்து தெரியும். சரி, கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பாருங்க. லோன் அமௌண்ட் ஒரு 2,35,000 வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஒரு 14% வச்சுக்கலாம். அப்புறம் டென்யூர் 4 இயர்ஸ் அல்லது 48 months. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு ஒன்று தான். இப்போ இஎம்ஐ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும், இஎம்ஐ கண்டுபிடிக்கணும் முதல்ல மொத்த வட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நல்லா கவனிங்க. 100 ரூபாய்க்கு 14 ரூபா அப்படின்னா 2,35,000 எவ்வளவு இன்ட்டு 4. மறந்துடாதீங்க, அவ்வளவு 3 ஓட்ட மாதிரி இப்ப மறுபடியும் 3 ஓட்டுறாதீங்க. 100 ரூபாய்க்கு 14 ரூபா வட்டி ஒரு வருஷத்துக்கு. அப்போ 2,35,000 எவ்வளவு வட்டி இன்ட்டு 4 போட்டீங்கன்னா 4 வருஷத்துக்கு வட்டி கிடைக்கும். கரெக்டா? சரி, அப்ப பாருங்க, 14 டிவைடட் பை 100 இன்ட்டு 2,35,000 மறுபடியும் இன்ட்டு 4 1,31,600 ரூபா வருது. எவ்வளவு வருதுங்க? 1,14,000. நீங்க டவுட்டா இருந்தா கால்குலேஷன் வந்து உங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. 14 டிவைடட் பை 100 இன்ட்டு 2,35,000 இன்ட்டு 4 எவ்வளவு வருது? 1,31,600 ரூபா. 1,31,600 ரூபா. அப்ப எத்தனை வருஷத்துக்கு கட்டுறாரு இவரு? அப்ப அதை விட்டுருவோம், அடுத்த கால்குலேஷன் போகணும். இங்க பாருங்க, இதை விட்டுருக்கு. இப்போ 1,30,000 டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 1,31,600 டிவைடட் பை 48. மறந்துடாதீங்க, 4 வருஷம் 48 மாசம் மந்த். அப்ப கால்குலேஷன் போடுங்க. 1,31,600 டிவைடட் பை 48 2,741. 2,741.666 2,742. அப்போ தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து மொத்த வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, மாச வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே ரைட். இப்போ இஎம்ஐக்கு நம்ம போகலாம். இஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு, பாருங்க, லோன் அமௌண்ட் எவ்வளவு? 2,35,000 பிளஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1,31,600 டிவைடட் பை 48. அப்போ நீங்க உங்க கால்குலேட்டர்ல போடுங்க எவ்வளவு வருதுன்னு. போட்டீங்கன்னா தான் கால்குலேஷன் வரும். பாருங்க, 2,35,000 பிளஸ் 1,31,600. ஒரே நிமிஷம். 2,35,000 பிளஸ் 1,31,600 3,66,600 டிவைடட் பை 48. டிவைடட் பை 48 7,637.5 7,638 ரூபா. அப்போ இஎம்ஐ எவ்வளவு வருது? 7,638 ரூபா. ஓகே ஃபைன்.
சரி, அப்போ இஎம்ஐ இன்னொரு நான் எழுதிக்கிறேன். 7638 ரூபா. சரி, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது பாருங்க, இங்க இருக்கும் 2742 ரூபா. 2742 ரூபா. அப்போ மந்த்லி பிரின்சிபல் எவ்வளவு? 8ல் 2 போச்சுன்னா 6, 13ல் 4 போச்சுன்னா 9, 9 இங்க 5, 15ல் 7 போச்சுன்னா 3 4 8, 6ல் 2 போச்சுன்னா 4, 6 2 8, 13க்கு 3 மிச்சம் 1, 8 8 16க்கு 1 மிச்சம் 1, மிச்சம் 1, 6ல் 2 போச்சுன்னா 4, 1, அப்போ 4 2 6 1 7. அப்போ ரெண்டை கூட்டினீங்கன்னா வந்துடும் 4896 ரூபா. 4896 ரூபா அசல். இப்போ கிளியரா இருக்கா? இப்போ பாருங்க, 4896 ரூபா அசல் எத்தனை மாசத்துக்கு கட்டுறாரு? 48 மாசம் கட்டுறாரு. கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நம்ம இந்த கால்குலேஷனை கரெக்டா செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். உங்க கால்குலேட்டர்ல போடுங்க. மந்த்லி அசல் எவ்வளவு வருது? 4896 ரூபா இன்ட்டு 48 மாசம் 2,35,008 ரூபா. அந்த 8 ரூபாயை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. 2,35,000. அதை இங்க பாயிண்ட்ல ஒன்று சேர்த்திருக்கிறோம்ல, அதனால அங்கே டிஃபரெண்ட் வரும். கிளியரா இருக்கா? சரி, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது பாருங்க. 14% டிவைடட் பை 12 எவ்வளவு வரும்? 14 டிவைடட் பை 12 1.16. 1 ரூபா 16 பைசான்னு அர்த்தம். சரி, இங்க அதே மாதிரி போடுங்க. இன்ட்ரெஸ்ட் 2,35,000 ரூபாய்க்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2,742 ரூபா இன்ட்டு 100 ரூபா. இன்ட்டு 100 ரூபாய்க்கு எவ்வளோன்னு போடணும். அப்போ பாருங்க, 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாமா? அப்போ 2,742 டிவைடட் பை 2,350 ரூபா போட்டீங்கன்னா 1.16. அப்படின்னா என்னன்னா 1 ரூபாய் 16 பைசா வட்டி. அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா வருதா? சேம், நம்ம போட்ட கணக்கு கரெக்ட்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரிட்டிக்கலா கால்குலேஷன் போடுறப்ப திணறக்கூடாது. அந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றும் போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கிளியரா இருக்கா உங்களுக்கு? இப்போ இதே மாதிரி நீங்க நிறைய கால்குலேஷன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். வேணா உங்களோட இதுக்காக இன்னொரு கால்குலேஷன் நம்ம போடுவோம். அதோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க வேணும்னா நீங்க பர்சனலா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? ரைட். இப்போ அடுத்து இதை அழிச்சிருவோம். ரைட். இப்போ நம்ம இன்னொரு கால்குலேஷன் போறோம். அதையும் நீங்க பாருங்க. முடிச்சுட்டு இந்த செஷனை முடிச்சுட்டு நம்ம அடுத்த செஷனுக்கு போகலாம். ஓகே, ஃபைன். இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலா போவோம். லோன் அமௌண்ட் 3,37,500 ரூபா. லோன் அமௌண்ட் மேக்ஸிமம் ரவுண்டா தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் கால்குலேஷனுக்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 3,37,500. இன்ட்ரெஸ்ட் 17%. டென்யூர் அதாவது 6 வருஷம். 5 வருஷம் வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? 5 வருஷம். 5 வருஷம் அல்லது 60 மாசம். ஓகே, கிளியர்? சரி, இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? நல்லா கவனிங்க. 100 ரூபாய்க்கு 17 ரூபாய். எத்தனாயிரத்துக்கு? 3,37,500 ரூபாய்க்கு. இது ஒரு வருஷத்துக்குன்னா அங்க எத்தனை வருஷம் இருக்குது? 5 வருஷம். 5 வருஷம். இப்போ உங்க கால்குலேட்டர்ல நீங்க போடுங்க. நான் போடுறது கரெக்டான்னு பாருங்க. ரைட். இப்போ 17 டிவைடட் பை 100 இன்ட்டு 3,37,500
இன்ட்டு 5 2,86,875 ரூபா. 2,86,875 ரூபா. அதாவது மறுபடியும் சொல்றேன் பாருங்க, 17 டிவைடட் பை 100 இன்ட்டு 3 37,500 இன்ட்டு 5 2,86,875 ரூபா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது டோட்டல் வட்டி, டோட்டல் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு 60 மாசத்துக்கு இவ்வளவுனா அப்ப நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2,86,875 டிவைடட் பை ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுனா 60 மாசம். 5 வருஷம்ங்கிறது 60 மாசம். அப்போ நல்லா கவனிங்க, 2,86,875 டிவைடட் பை 60 4,781.25 4,781.25. அப்போ 4,781 ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், புள்ளி 2 கணக்கு இல்லை நமக்கு, சரியா? அப்ப 4,781 ரூபா மந்த்லி இன்ட்ரெஸ்ட். இப்போ இஎம்ஐ கண்டுபிடிக்க போறோம். இஎம்ஐ எவ்வளவு? 3,37,500 பிளஸ் டோட்டல் வட்டி எவ்வளவு வருது? 2,86,875 டிவைடட் பை மாசம் போடணும், இங்க மாசம் வருது 60. அப்ப போடுங்க பாருங்க, 3,37,500 பிளஸ் 2,86,875 6,24,375 டிவைடட் பை 60 10,406 ரூபா. ஒரு மாசத்துக்கு வட்டி எவ்வளவு? 3,37,500 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு 10,406 ரூபா வட்டி இல்லை, இஎம்ஐ மாசம் கட்டணும், மாசம் கட்டணும். ரைட், இப்போ இங்க வருவோம். இஎம்ஐ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 10,406 ரூபா. அதாவது 0.25 வரும், அதை கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை, 10,406 ரூபா. அப்ப இஎம்ஐ எவ்வளவு? 10,406 ரூபா. சரி, அப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை 60 4,881 ரூபா. 4,781. அப்ப இதை கழிச்சோம்னா மந்த்லி பிரின்சிபல் கிடைக்கும். 6ல் 1 போச்சுன்னா 5, 10ல் 8 போச்சுன்னா 2, 3ல் 7 போகாது, 13ல் 7 போச்சுன்னா 6, 9ல் 4 போச்சுன்னா 5, 5 1 6, 8 2 10 மிச்சம் 1, 8 2 10 14க்கு மிச்சம் 1, 5 4 1 10, 5,625 ரூபா பிரின்சிபல். அப்போ ரொம்ப சிம்பிள், 5,625 ரூபா இன்ட்டு 60 மாசம் கட்டுறோம். போடுங்க, 5,625 ரூபா இன்ட்டு 60 மாசம் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 3,37,500 ரூபா. சரியா போச்சு, கணக்கு கரெக்ட். நமக்கு அசல் தொகை எவ்வளவு? 3,37,500. சரி, வட்டி கணக்கு போடுங்க. 100 ரூபாய்க்கு 17 ரூபா அப்படின்னா 17 டிவைடட் பை 12ன்னு அர்த்தம். அதாவது ஒரு 12 மாசத்துக்கு 17 ரூபா. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? நல்லா போடுங்க, 17
டிவைடட் பை 12. 1 ரூபாய் 41 பைசா அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ரூபாய் 41 பைசா. அதே மாதிரி இதுக்கு போடுங்க. எவ்வளவு அசல் தொகை? 3,37,500 ரூபாய். அதுக்கு மாசம் எவ்வளவு வட்டி கட்டணும்? 4,781 ரூபாய் இன்ட்டு 100. அப்ப போடுங்க. 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாம். 4,781 டிவைடட் பை 3,375. பாருங்க, 1.41. 1 ரூபாய் 41 பைசா. சரியா போச்சா? கணக்கு கரெக்ட். வட்டிக்கு வட்டி சரியா போச்சு, அசலுக்கு அசல் சரியா போச்சு. இப்படி நீங்க கால்குலேட் பண்ணா மட்டும்தான் நீங்க போட்ட கணக்கு கரெக்டானு செக் பண்ண முடியும். இல்லைன்னா தப்பு. ஓகே, ஃபைன், கிளியர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே இப்போ இந்த லோன் அமௌண்ட் நான் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்களே நிறைய கால்குலேஷன் செல்ஃபா நீங்களே கிரியேட் பண்ணி எனக்கு தெரிந்து ஒரு 10லிருந்து 20 கால்குலேஷன் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கால்குலேஷன் தரவாயிரும். உங்களுக்கு இதில் எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு இதில் வராது. ஓகே, கிளியர். ஸோ நம்ம வந்து பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸில் பேசிக்கில் லெசன் நம்பர் 6 பார்க்குறோம். கால்குலேஷனில் ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃப்ளாட்னா என்ன, எதுக்கு போடுறாங்கன்னு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நமக்கு இஎம்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஒரு கொஷின், லோன் அமௌண்ட் எவ்வளோ இருந்தால் இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ எவ்வளோ கட்டுவோம்? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இஎம்ஐ கண்டுபிடிச்சிருக்கோம். இஎம்ஐயிலிருந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா மந்த்லி பிரின்சிபல். மந்த்லி பிரின்சிபல் 60ஆல் வளர்த்தோம்னா லோன் அமௌண்ட். 17ன்னா 17 டிவைடட் பை 12. ஏன்னா 12 மாதத்துக்கு சேர்த்து 17. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னா 17 டிவைடட் பை 12. 1 ரூபா 41 பைசா. அப்போ 3,37,000க்கு 4,781 ரூபா வட்டி வருதுன்னா 1 ரூபாய் 41 பைசா. வட்டிக்கு வட்டி சரியா போச்சு, அசலுக்கு அசல் சரியா போச்சு. அப்போ கணக்கு கரெக்டுன்னு அர்த்தம். இந்த ஃப்ளாட் கால்குலேஷன் ஈஸி. அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா போயிடும். இது வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, கிளியர். சரி, இப்போ இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த கிளாஸுக்கு போவோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காம கிறிஸ்டெக் செமினரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உடனே வரும். ஓகே, தேங்க்யூ.